ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இருக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்துக்கு முதல் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் அழைத்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் அசையோட வேண்டுமா நான் செபிக்கிறேன். உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொட வேண்டுமாக நான் செபிக்கிறேன். மீதியான வேலை உங்களுடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? பீலேயாமின் கழுதை. அது என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு வராங்க, மோவாபுங்கிற நாட்டுக்கு வராங்க. இந்த மோவாபுடைய ராஜா ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் என்னன்னா பாலாக். அவன் பேர் என்ன? பாலாக். இந்த ராஜாவுக்கும் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் பயங்கர பயம். என்ன பயம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் என்னென்ன பண்ணாரு, எப்படி செங்கடலை பிளந்தாரு, அதுக்கப்புறம் ராஜாக்கள் எப்படி எல்லாரையும் அழிச்சாங்க இந்த ஜனங்கள் அப்படிங்கிறது பயங்கர பயம். இவங்களை ஜெயிக்க நம்மளால முடியவே முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். இவன் எப்படி அங்கே இருந்தான், இவன் எப்படி ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல, அதை பற்றி பைபிள் போடலை. ஆனால் இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் தான் அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு இருந்த தீர்க்கதரிசி. இவன் இஸ்ரவேல் ஜனத்தின் சார்ந்தவனான்னு கேட்டால் இல்லை. இவனுக்கு எப்படி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் எப்படி இவன்கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்கிற பற்றியான அந்த காரியங்கள் எல்லாம் பைபிளில் பதிவாகலை. ஆனால் இவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த ராஜாவுக்கும் தெரிகிற அளவுக்கு இருந்த தீர்க்கதரிசி. அப்போ இவன் அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை ஒரு சாதாரண ஒரு ஆளை ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஒரு மகத்துவமான தீர்க்கதரிசியாக தான் இவர் இருந்திருக்கணும். அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த பாலாக் ராஜா என்ன சொல்கிறான், தீர்க்கதரிசி இந்த ராஜா கூப்பிட்டு விட்றான். கூப்பிட்டு என்ன சொல்கிறான், எனக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி. ஒருவேளை நீ சபிக்கிறது நிமித்தம் அவங்களோட நான் போராடி நான் ஜெயிச்சிருவேன். நீ என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். உனக்கு பணம் வேணுமா, தங்கம் வேணுமா, கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஜனங்களை எனக்காக நீ சபிக்கணும். எப்படி சபிக்கணும்? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சபிக்கணும். அப்படி நீ செஞ்சினா உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு ஆட்களை சொல்லி அனுப்புகிறான். இவன் சொல்லிட்டான், ஃபஸ்ட்டு வந்தவன சொல்லிட்டான், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவனை சபிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். திரும்ப அந்த ராஜா நீ போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோன்ன, சரி ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு திரும்ப அவர்கிட்ட நான் கேட்குறேன், கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சரி நீ போ அப்படின்ட்டார். நான் சொல்கிறத தவிர வேறு எதுவும் சொல்லக்கூடாது, நீ போ அப்படின்ட்டார். போய்கிட்டு இருக்கும்போது அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, ஒரு இடுக்கமான வழியில் போகணும், போக மாட்டேங்குது. அந்த கழுதை மேலே ஏறி போயிட்டு இருக்கான். இடுக்கமான வழியில் போகணும், ஆனால் போக மாட்டேங்குது. இவனை அடித்து பார்க்குறான், போக மாட்டேங்குது. குச்சியை வச்சு குத்தி பார்க்குறான், போக மாட்டேங்குது. அடித்து நல்லா வலிச்ச உடனே திடீர்னு அந்த கழுதை வாயை திறந்துருச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 22:30 வருஷத்தில் இருக்குது. வாசிக்கப்போமா? என்னாகமம் 22. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்பர விழுந்து பணிந்தான். சரி, இங்கே நின்னது யாரு? இங்கே நின்னது ஏதோ ஒரு தூதன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மிகாவேல் தூதன் அப்படின்னு ஒருத்தர் பற்றி போட்டிருக்குல்ல. மிகாவேல்னு ஒரு தூதன் இருக்காரு, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, கேப்ரியல்னு ஒரு தூதன் இருக்காரு. சண்டை போடுறதுக்கு யார் ஆண்டவர் அனுப்புவார்? மிகாவேல். அந்த தூதன் போனாரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூதன் இதை நான் பேசியிருக்கேன், இது சாதாரண தூதன் போகல, ஆண்டவர் தான் அங்கே தூதனா போய் நிற்கிறார். ஆண்டவர்னா பிதா கிடையாது, கிறிஸ்துவா வெளிப்பட்ட அவர் தான் தூதனா போய் நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? கத்தியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. கத்தினா எப்படி இருக்கும்? அவர் வச்சிருக்க பட்டம் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வெட்டுற கத்தி இல்லை, அது இருக்கு இவ்வளோ பெருசுக்கு. எதுக்கு நிற்கிறாரு?
பீலையாம ஒரே அடி அடிக்கிறது என்ன ஆக போறான் பீலையாம்? என்னங்க இப்படிலாம் ஆண்டவர் பண்ணுவாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா பார்த்தோம்னா நம்ம தப்பிச்சோம். இயேசு கிறிஸ்துவ நியாயாதிபதியா பார்த்தோம்னா நம்ம தொலைஞ்சோம். ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சுட்டு இருக்கவருன்னே கற்பனை இல்லைன்னு நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மைதான், அது மட்டும் உண்மை கிடையாது. அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்தாருன்னா பிசாசை பார்த்து பயப்படுற பயம் கூட கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்துவை பார்த்து இன்னைக்கு இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. பிசாசு ஒருத்தனை அழிக்கணும்னா பல வேலைகள் பண்ணணும். அவன் ஒருத்தன் மந்திரம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், சூனியம் பண்ணுறான் ஒரு குடும்பத்தை, அதுக்கு பிசாசை ஏவணும், ரத்தம் ஊற்றணும், அது 1008 வேலை பண்ணாதான் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும். ஆண்டவருடைய வல்லம் அப்படி கிடையாது. அவர் ஒரு நேரத்தில் எத்தனை பேர் அழிச்சாருன்னு பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு தலைப்பிள்ளை சங்காரத்தில் எத்தனை பேர் செத்தாங்க நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. லட்சக்கணக்கான பேர் செத்துருக்கணும். நம்ம கற்பனை பண்ண முடியுமா? ஸோ ஆண்டவரை ஆண்டவர்னு சொல்கிறத இயேசுவை நீங்கள் கிருபை உள்ளவராகிய, அதாவது நம்ம இரட்சகராக இருக்கும்போதே நம்ம அவர்கிட்ட வந்து அண்டிக்கிட்டா என்னது? அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நியாயாதிபதியா இந்த உலகம் ஒரு நாள் அவரை பார்க்கும். அந்த கூட்டத்தில் நம்ம நிற்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறாரு, உருகின பட்டயத்தை வச்சுட்டு நிற்கிறாரு. ஆனாலும் இவன் மேலே ஒரு கிருபை, அதனால கழுதையினுடைய கண்களை திறந்துட்டார். ஃபர்ஸ்ட் கழுதை பேசுது. ஏயா பிலேயாம், அது கேட்டிருக்கும், இப்படி தான் கேட்டிருக்கோம், தெரியல, இப்படி கேட்டிருக்கலாம். உன்னோட தானே இவ்வளோ நாள் இருக்கேன், என்னைக்காவது போக மாட்டேன்னு நான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கேன்னா? இன்னைக்கு பண்ணுறேன்னா ஏதோ காரணத்தோடு தானே பண்ணுறேன். முன்னாடி பாரு, உன் குருட்டு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா பாருங்க யார் நிற்கிறான்னு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு. யாரு? அவர் நிற்கிறார் இவ்வளோ பெருசா கத்தியை தூக்கிட்டு. பீலையாமாகிய தீர்க்கதரிசிக்கு இந்த கழுதை ஆகிய 6 அறிவு இல்லாத ஒரு பிராணி, ஒரு மிருகம் பீலையாமுக்கு ஒரு சாட்சி சொன்னுச்சு. என்ன சாட்சி சொன்னுச்சு? முன்னாடி யார் நிற்கிறான்னு பாரு, பார்த்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படிங்கிற சாட்சியை சொன்னுச்சு. ஆண்டவர் கழுதை மேலே ஏறி போன இந்த சம்பவம், குருத்தோலையை தூக்கிட்டு ஆண்டவர் எல்லாரும் துதிச்ச சம்பவம், ஒரு அப்ராக்சிமேட்டா, ஒரு தோராயமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிலுவை பாடுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆண்டவர் ஒரு கழுதை மேலே ஏறி போறாரு. இந்த கழுதை ஒரு சாட்சி சொன்னுச்சு. இந்த 2 கழுதைக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த கழுதை வாயை திறந்து சொன்னுச்சு, இந்த கழுதை வாயை திறக்காம சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:2 அடுத்த வசனத்தையும் வாசிக்க கேட்போமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அடுத்தது 4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. இந்த கழுதை ஒரு சாட்சி சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இது நடக்கும்னு 520 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் யாருன்னு தெரியுமா? ஜகரியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500லேருந்து 520 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் மூலமா ஆண்டவர் சொல்றாரு. இது எங்க இருக்குன்னு நீங்க வேணா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஜகரியா 9:9 இருக்குது. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு ஆண்டவர் உபயோகித்த ஒரு 5 அறிவுள்ள ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த கழுதை. இந்த கழுதை வாயை திறக்காமலே ஒரு சாட்சியை சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசியினால் நிறைவேற எழுதப்பட்டது
கர்த்தருடைய ஆவியினால் சொல்லப்பட்டது என் வாழ்க்கை மூலமா நிறைவேறுது, நீங்க பார்த்து மனம் திரும்புங்க. அந்த கழுதை வாயை திறக்காம சொன்னுச்சு, வாயை திறந்து சொன்னுச்சு. யார் போன கழுதை? பிள்ளையாம் போன கழுதை. இங்க பாரு, முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு, ஜாக்கிரதையா போ, மனம் திரும்பு அப்படிங்கிற சத்தியத்தை வாயை திறந்து சொன்னுச்சு. இந்த இந்த கழுதை என்ன பண்ணுச்சு? 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிக்கிட்டு இருக்கு, இதை பார்த்து நீ மனம் திரும்பு அப்படிங்கிற சத்தியத்தை சொன்னுச்சு. இது வந்து 2 பாயிண்ட்டு. 2 விஷயம் என்னன்னா, நம்ம வாயை திறந்து சில நேரம் சாட்சி கொடுக்குறோம், சில நேரம் வாயை திறக்காம நம்ம வாழ்க்கையின் மூலமா கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோம். அதான் ஒருத்தர் சொன்னாரா முந்தி, ஒருவேளை மதர் தெரசா மாதிரி கிறிஸ்து சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருந்திருந்தால் எப்பவோ உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை ஏத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். இன் அ சென்ஸ் இது உண்மைதான். நம்ம கிறிஸ்துவ வாயால சில நேரம் அறிக்கை செய்யணும், கிறிஸ்துவ சில நேரம் நம்ம வாழ்க்கையால வெளிப்படுத்தணும். இதுதான் அந்த கழுதை அன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது இந்த பைபிள் 100க்கு 100 உண்மைங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சான்று. இந்த பைபிள் 100க்கு 100 உண்மைங்கிறதுக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது ஒரு முக்கியமான சான்று. உதாரணத்துக்கு, கிறிஸ்து எங்க பிறப்பாரு, கிறிஸ்து எங்க வளருவாரு, கிறிஸ்து எப்படி மரிப்பாரு, யார் அவரை காட்டி கொடுப்பாங்க, எப்படி அவர் உயிர் தெழுவார், எப்படி அவர் ரத்தம் சிந்துவார், எப்படி அவர் கைகள்லையும் கால்கள்லையும் ஆணி அடிப்பாங்க, அத்தனையும் இது மாதிரி 300 தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கான். 1 2 இல்லை, 300 தீர்க்க தரிசனம். 1500 வருஷம் 2000 வருஷம் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற நூற்றுக்கணக்கான சம்பவங்களை தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்காரு. இதில் என்ன பிரமிப்பான விஷயம்னா, இதை எழுதுனது ஒரு ஆள் கிடையாது. இதை எழுதுனதுல 30க்கும் மேற்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அது எல்லாம் கிறிஸ்துங்கிறோட ஒருத்தரோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது என்ன விஷயம்னா, நம்மளுக்கு நிறைய நேரம் தெரியாத விஷயம், தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ராஜாவா நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி பாட்டு பாடி துதிக்கிறவரா நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சங்கீதம் 22 நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம வேத பாடத்தில் வாசித்தோம். எப்படி அவர் சிலுவையில் பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதுன மாதிரி எழுதியிருப்பார். ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கைகள்லையும் கால்கள்லையும் ஆணி அடித்தாங்க, கைகளையும் இதுலேயும் இது ஊசி வச்சு அடித்தாங்கன்னு போட்டிருக்கு. இதில் என்ன இன்னும் பிரமிப்பான விஷயம்னா, சிலுவை மரணம், சிலுவை தண்டனைங்கிறத கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தாவீது. அவர் வாழ்ந்த காலத்தில் சிலுவை மரண தண்டனைங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட தண்டனை ஒரு அரசாங்கத்தினாலையும் ஒரு மனுஷனாலையும் வழங்கப்பட்டதே கிடையாது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் சிலுவை மரணமாகிய அந்த மரண தண்டனை. தாவீதுக்கு சிலுவைனா என்னன்னு தெரியாது. ஏன் காலில் ஆணி அடிப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது, ஏன் கையில் ஆணி அடிப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது. இருந்தாலும் சிலுவை மரத்தில் எப்படி அடிக்கப்படுவார், எப்படி அவர் ரத்தம் சிந்துவார், எப்படி அவர் கைகள் ஆணிகள் அடிப்பாங்க, எப்படி கால்கள் ஆணி அடிப்பாங்க, எப்படி அவர் வஸ்திரத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்குவாங்கங்கிற வரைக்கும் அக்யூரேட்டாக எழுதியிருப்பார். இந்த பைபிள், இந்த ஆண்டவருடைய வார்த்தை 100க்கு 100 உண்மைங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று, இல்லாட்டி ப்ரூஃப். ஒருவேளை நீங்கள் இந்த பைபிளை பற்றி உங்களுக்கு பெருசாக ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்திருந்தா, உங்களுக்கு நான் சொல்லுவேன், பைபிள் நம்ம கைகளில் இருக்கிறதுக்கு ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம மொழியில் சொல்லணும்னா அப்படி சொல்லணும். கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியமும் ஒரு வாய்ப்பும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இதை மறக்கவே கூடாது. இந்த பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதுக்கு மிகப்பெரிய சான்று. அப்போ இந்த கழுதை வாயை திறக்காம ஒன்று சொன்னுச்சு, ஒரு சாட்சி கொடுத்துச்சு. என்னன்னா, 300 வருஷம் முன்னாடி தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறிச்சு, சத்தியம் நிறைவேறிச்சு அப்படின்ற ஒரு சான்றை, இந்த சத்தியத்தை சுவிசேஷமா வாயை திறக்காம அந்த கழுதை சொல்லிருச்சு. ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு, ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோமே, என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கோர்செல் அப்படின்னு சொல்றாங்க. அதில் 250
போலீஸ் பர்சனல் இருக்காங்க, போலீஸ்காரங்க இருக்காங்க, 250 பேர், 1 இல்லை 2 இல்லை 250 பேர். இவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான், சிஎம் ஒரு முதலமைச்சரை அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அனைவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறாருன்னா சிஎம் புரோட்டோகால்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சிஎம் செல்லோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். சிஎம் அங்கேருந்து இங்கே வராருன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அது பக்கத்தில் யாரும் நடக்க விட மாட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருடைய ஆதார் கார்டை வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும், இவர் தான் வந்தாருங்கிறதுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு. பொக்கே போய் கொடுக்கக்கூடாதான். பொக்கேனா அந்த பூங்கொத்து இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது உள்ள ஏதாவது வச்சுட்டாங்கன்னா ஷாலில் வேணால் போடுங்க, இந்த பூங்கொத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அவர் அங்கேருந்து வரும்போது நடந்து போகக்கூடாது பக்கத்தில் யாரும். அவர் ஒரு கூட்டத்துக்கு வராரு அப்படின்னா அந்த உள்ளே வர்றவங்க எல்லாரையும் இந்த மெட்டல் டிடெக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உள்ளே நடந்து வந்தோம்னா ஏதாவது ஆயுதம்லாம் வச்சுருக்காங்களான்னு பார்க்குறாங்க இல்லையா, அதுக்குள்ளே வச்சு விட்றாங்க. அவர் நிற்கிறது, அங்கே நிற்கணும்னா நம்ம அனுமதி வாங்கணும், உட்காரணும்னா அனுமதி வாங்கணும். இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்புறாரு, 8:10க்கு இந்த இடத்துக்கு வருவார், 8:15க்கு இந்த இடத்துக்கு வருவார், 8:25க்கு இந்த இடத்துக்கு வருவார், 9 மணிக்கு பேசுவார், 9:15க்கு முடிப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னென்ன பண்ணுவாங்கிறத இந்த 250 பேர் கொண்ட இந்த டீம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு சாதாரண, நம்மளுக்கு பெரிய ஆள் தான், நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு நாட்டுக்கு அதிபதி மாதிரி, ஆனால் ஆண்டவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு முதலமைச்சரை வர்றதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுன்னா அந்த அரசாங்கம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனுஷனா வரணும்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பரலோகத்தினுடைய அரசாங்கம் செஞ்சு முடிச்சிருச்சு. அவர் எங்கே பிறக்கணும், எங்கே வளரணும், இந்த ஊரில் இருக்கணும், 30 நாள் இந்த இடத்துல அவர் நிற்கணும், சிலுவையில் நிற்கும் போது 7 வசனம் பேசணும். அவர் அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளால் எழுதி ஆண்டவர் முன்னாடியே வச்சிட்டார். 1 2 இல்லை, 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து உண்மைங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று. இப்படி இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் எழுதப்பட்டது கிடையாது. இயேசு கடவுளுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று. சகரியா 9:9 வாசிக்க ஏற்பமா? சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதில் பூமியில் இருக்க ராஜாக்கும் இந்த வின் ராஜாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ராஜா எதில் ஏறி வருவார்? குதிரையில் போவாங்க. அதுவும் என்ன குதிரையில் போவாங்க? வெள்ளை குதிரை. மீதி எல்லாம் வேற மாதிரி இருக்கும், ராஜா போகிற குதிரை மட்டும் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக பெருசாக இருக்கும். அவர் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் அதன் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். இப்போ இந்த மண்ணில் இருக்க ராஜா என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் அவங்களுடைய பொசிஷனை காமிக்கிறதுக்கு, தங்களுடைய உயர்வை காண்பிக்கிறதுக்கு குதிரையும், இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராஜாக்களை பற்றி நம்ம வாசிச்சிருக்கோம். இவங்க எதில் இருந்தாங்க? யானை மேலே ஒரு இதை வச்சு யானை மேலே நடந்து போனாங்க அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இவர் மனுஷனாக வரும்போது அவர் எப்படி வாழணுங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒன்று பண்ணுறாரு. குதிரையெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு என்ன போதும்? கழுதை போதும் அப்படின்ட்டு இந்த வின் ராஜாவாகிய தேவன் தன்னை தாழ்த்தி கழுதையின் மேல் ஏறி வராரு. ஆனால் இதே தேவன் நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிச்சு பாருங்க, அங்கே என்ன கழுதை மேலே வராருன்னு போட்டிருக்கு, வெள்ளை குதிரை மேலே சிங்கம் மாதிரி வராருன்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் மனுஷனாக வாழும்போது எப்படி வந்தாரா? கழுதை மேலே, ஒரு சாதாரண கழுதை மேலே ஏறி தாழ்மையின் ரூபமாக தன்னையை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது இந்த
கழுதையை திரும்ப வாசி கேட்போம். மத்தேயு 21:2. இப்ப இந்த கழுதையை ஆண்டவர் கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் சொல்றாரு. அது 4 விஷயம் சொன்னதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தங்கள் அப்படிங்கறத பார்த்து நீங்க முடிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். இதை நோட் பண்ணிக்கங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். கழுதையும் குட்டியும் ஃபர்ஸ்ட் காண்பீங்க. இது 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட், இந்த கழுதை எப்படி இருக்கும்? கட்டி இருக்கும். ஓகே, அது 3வது பாயிண்ட். அடுத்தது, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை அவிழ்க்கணும், அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் போதும். அதுல 4 விஷயத்தை நீங்க பாப்பீங்க. என்னன்னா, தேவன் கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணும்? அங்க போ. 2வது பாயிண்ட், அங்க ஒரு கழுதையை பாப்ப. கழுதையும் என்ன இருக்கும்? அதோட குட்டியும் இருக்கும். அது மட்டும் இருக்காது, அதோட குட்டியும் இருக்கும். 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்கும்? கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அவிழ்க்கணும், அவிழ்த்து அதை கூட்டிட்டு வரணும். இது பிசிக்கல் வியூ. இதெல்லாம் நீ கண்ணை வச்சு என்ன பண்ணுவ? பாப்ப. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 கண்ணோட்டம் இருக்கும். எத்தனை கண்ணோட்டம் இருக்கும்? குறைஞ்சபட்சம் 2 கண்ணோட்டம் இருக்கும். ஒன்று பிசிக்கலாக பார்க்கறது, மாம்சீகமான காரியங்கள் ஒன்று, அதுக்குடைய ஆவிக்குரிய அர்த்தம் இன்னொன்று. இதுல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வாசிச்ச மாதிரி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். எங்க போக சொல்றாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமம்னா என்னது? உங்களுக்கு இவர் பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் என்னதுன்னா எருசலேம். எருசலேமுக்கு போங்க, அங்க மினுமினுன்னு ஒரு கழுதை நிற்கும், அதை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரா? அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்ற ஒரு விஷயத்தை இதில் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துக்கு இவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. தீர்க்கதரிசினா இவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இயேசுவை பற்றி அறிஞ்சவங்களை அந்த கிராமத்துக்கு அனுப்புறாரு. சிட்டிக்கு ஆண்டவர் தேவையில்லைன்னு நான் சொல்ல, அதுதான் முக்கியம்னு அங்கே போல அவர் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு, அந்த மாதிரி இடத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தாசர்களையும் அனுப்பி ஒருத்தரை தெரிந்து கொள்றார். இங்க யாரை தெரிஞ்சு கொண்டாரு? கழுதையை தெரிஞ்சு கொண்டாரு. நீங்க பாருங்களேன், அநேக இடத்துல கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க, கிறிஸ்துவோட கூட இருந்த அவருடைய அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டு ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருந்தவங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பேதுருங்கிற அப்போஸ்தலர். இவர் ஏதோ பெரிய ஒரு புத்திசாலியோ ரொம்ப படித்தவரோ அப்படி கிடையாது. இவர் சாதாரணமாக எதுவும் செய்ய தெரியாமல் மீன் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தவர். போதாத குறைக்கு இவர் யாரு? கொஞ்சம் மக்கு. சொல்றாங்கல்ல, அப்புறம் இவர்கள்லாம் எங்களோட இருந்தவங்க தானப்பா, இவங்களுக்கு எங்க இருந்தவங்க ஞானம்னு வாசிக்கிறோம்ல. இந்த பேதுருவா ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் ரொம்ப படிக்காதவர், படிப்பறிவு கிடையாது, பேச தெரியாது, கொஞ்சம் அவசர புத்தி மட்டும் இவருக்கு ஜாஸ்தி. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவார்? சாமி சாமின்னு யார்கிட்ட வந்து நின்றுவார்? ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ், அப்படிப்பட்ட ஆள். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி ஒரு படிப்பறிவு ஞானம் பெரிய பதவியோ பணமோ இல்லாத ஆளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு? வசனம் சொல்லியிருக்கு, மத்தேயு 16:18 வாசி கேட்போமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பேதையான மனுஷன். அது மட்டும் இல்லாம இவர் யாரு? இவரோட சுவாபம் என்ன? தத்தகப்பத்துக்கான் பில்டப் கொடுப்பாரு ஒழிய, பிரச்சனை வந்தா என்ன பண்ணிடுவாரு? காலில் விழுந்துருவாரு. யாரு காலில்? வேலைக்காரியை பார்த்து பயந்து காலில் விழுந்துட்டாரு. அவ்வளவு பயந்த ஆளு மனுஷன். எப்ப ஆண்டவர் தெரிஞ்சு, ஆண்டவர் 3.5 வருஷம் ஆண்டவரோட கூட இருந்த பிறகு சொல்றேன். ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு.
பாரு, நீ இன்னைக்கு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, என் பேரை வேலைக்காரி கேட்டாலே உனக்கு பயந்து கை காலெல்லாம் என்ன பண்ணுது, நடுங்குது. ஆனா நாள் வரும், நீ என்ன செய்வ, உன் மேல என்னுடைய சர்ச்சையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன். யார் எதோட திறவுகோலை கொடுப்பேன்னாரு, பரலோகத்தில் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன். இங்க ஒரு விஷயத்தை நீ மூடினா அது மூடும், இங்க ஒரு விஷயத்தை திறந்தியா இங்க மட்டும் திறக்காது, எங்க திறக்கும், பரலோகத்திலே திறக்கும் அப்படின்னாங்க. அவருடைய வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. சரித்திரம் சொல்லுது, அவர் ஒரு மிகப்பெரிய பிஷப்பா இருந்தாரு, அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான சபைகள் கூட இருந்திருக்க கூடும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விசுவாசிகள் அவருக்கு இன்சார்ஜா இருந்தாங்க, அவரு இன்சார்ஜா இருந்தாரு அப்படின்ட்டு சரித்திரம் சொல்லுது. ஒரு இடத்துல சபைக்குள்ள போறாங்க, ஒருத்தன் நடக்க முடியாத உட்கார்ந்துருக்கான். யார் யார் போறாங்க, பேதுருவும் யோவானும் போறாங்க. பிறவிலே சப்பானியா ஒரு மனுஷன் இருக்கான். என்ன சொல்றாரு அவனை பார்த்து, ஏய் இந்த நடா நடா இயேசுவின் நாமத்தினால, அவ்வளவுதான் நடந்துட்டான். இயற்கைக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள் யார் மூலமா ஆண்டவர் பண்ணாரு, பேதுரு மூலமா பண்ணார். மனுஷன் வரலாற்றுல இயேசு கிறிஸ்துவுக்கு மேல அற்புதங்கள்லாம் யாரு பண்ணா, இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலை பார்த்து சோமானவங்கன்னு யாராவது எழுதியிருக்கா, வஸ்திரத்தை தொட்டு தான் சோமானாங்க. ஆனா இவர்கள் மூலமா நிழல் மேலேயாவது எங்க மேல படட்டும், அது மூலமா நாங்க சுகமாயிருவோண்டு நூற்றுக்கணக்கான பேர் சுகமானதை நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஸோ இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பின்தங்கிய நிலைமையில இருந்த ஒரு கழுதை, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்த ஒரு கழுதை, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல இருந்த ஒரு கழுதைய ஆண்டவர் சூஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் கழுதையை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஏன்டா அப்படி மக்கு கழுதையா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி மக்கா இருந்த ஒரு புத்தியில கம்மியா இருந்த மனுஷன், வசதியில கம்மியா இருந்த மனுஷங்க, சமூகத்தால ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மனுஷங்க, இவங்கள் மேலேயும் ஆண்டவர் கண்ணோட்டமா இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சான்று தான் ஆண்டவர் இந்த கழுதைய தெரிந்தெடுத்த விதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்ப அடுத்த வசனம், அடுத்த இதுல இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். இது எப்படியாப்பட்டிருக்கு, என்ன பண்ணிருக்கா, கட்டப்பட்டிருக்கு. இந்த கழுதையை பொறுத்தளவுக்கு இந்த கழுதை யாருமே ஏறி போகாத கழுதை, அது நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி இது மேல பொதி ஏத்துனாங்களா என்னங்கிறத பத்தி நம்மளுக்கு தெரியல. கழுதுங்கிறது செல்ல பிராணி கிடையாது. இந்த கழுதுங்கிறது என்னன்னா, இந்த நாய் மாதிரி செல்ல பிராணி கிடையாது. கழுதை என்னன்னா, அதுக்கு பேரே என்ன மிருகம்னா அடிமைத்தன மிருகம். அதுக்கு மேல என்ன ஏத்திட்டு போவோம், உப்பு மூட்டை ஏத்திட்டு போவாங்க, இந்த மாதிரி இந்த துணி வெளுக்கிறவங்க அதுக்கு மேல பொதி ஏத்திட்டு போவாங்க. பொருளை ஏத்திட்டு போறதுக்கான ஒரு மிருகம் தானே ஒழிய, அது ஒரு குதிரை மாதிரி ஒரு ராஜா மாதிரி இருக்க மாதிரி மிருகமோ, ஒரு 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 என்ன சொல்றது, வீட்டில் வளர்க்குற அந்த நாய் மாதிரி செல்ல பிராணியோ அது கிடையாது. இப்ப இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, கட்டப்பட்டிருக்கு. எதை கட்டினாங்க, சங்கிலியில கட்டினாங்களா, அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அது என்ன நிலைமையில இருக்குன்னா, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் போய் ஒரு மனுஷனை தொடும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை கட்டி வச்சிருக்க கட்டுகளை அவிழ்க்கிறார். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனை தேடி மனுஷனை பார்க்கறதுக்காண்டி போறாரு, இல்லாட்டி அவருடைய ஊழியக்காரங்களை அனுப்பிச்சு நீங்க போய் பேசுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய கட்டுகள் என்ன பண்றாரு, அவிழ்க்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது, புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஜனங்களை சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லி அனுப்பிச்சது, அந்த கட்டுகள் எல்லாத்தையும் அவிழுங்க. கட்டப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கீங்களா, ஒருவேளை நோய் வேணும், ஒருவேளை வீட்டில் கடன் பிரச்சனை, ஒருவேளை வீட்டில் எங்களுக்கு செய்வின பிரச்சனை, ஒருவேளை எங்களுக்கு வீட்டில் பிசாஸ் பிரச்சனை இருக்கு, வீட்டில் வெளியில தலை காட்ட முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க இருக்கிறவங்களா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வெளிப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கிறது. உண்மையா நம்ம நம்பி அவரை கூப்பிடும்போது நம்ம கட்டுகளை அவிழ்ப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தல் 5:9 வாசிக்கிறோம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே
மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டை பாடுறாங்களா? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் போய் பாடுறாங்க. இவருங்கெல்லாம் யாருன்னா ஆண்டருக்கு முன்னாடி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னதாக நிற்கிற பரிசுத்தவான்கள். ஒரு புது பாட்டு பாடுறாங்க. அந்த புது பாட்டு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் அந்த பாட்டை அவங்க என்னவே பண்ணதில்லை. அதனால தான் அது புது பாட்டுன்னு சொல்லியிருக்கு. பாட்டு பாடினாங்கன்னு போடல, பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அது வரைக்கும் அவங்க ஒரு பாட்டு பாடினதே இல்லை, அப்படி ஒரு பாட்டை கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு தெரியாது. அதான் அதனுடைய ரகசியம். புது பாட்டை பாடுறாங்க. அது வரைக்கும் மனுஷங்க கேள்விப்படாத பாட்டா இல்லாட்டி இவங்க கேள்விப்படாத பாட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு புது பாட்டு பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதியிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. ஏதோ சும்மா வான்னு கூப்பிடல, அவரு ரத்தம் சிந்த நிமித்தம் நம்மளை என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டார். இதுதான் தெரிந்து கொள்ளுதலின் அனுபவம், கட்டவிழ்க்கப்படுறதின் அனுபவம். அடுத்தது என்னது? தெரிந்து கொள்ளுதலின் அனுபவம். இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் கட்டுகள்ல இருந்தவங்க. ஒரு நாள் ஆண்டவர் இவங்களை சந்திச்சாரு. கிறிஸ்துங்கிற வெளிச்சம் அவங்களை சந்திச்சது, கிறிஸ்துங்கிற வார்த்தை அவங்களை சந்திச்சது. கிறிஸ்துவினால அவங்க பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பிசாசின் பிரச்சனைகள் இருந்தும் அவங்க வீட்டில் இருக்க போராட்டங்கள்ல இருந்தும் அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் இருந்தும் வாழ்வா சாவாங்கிற நெருக்கடியில இருந்தும் இந்த கழுதையை கட்டவிழ்க்கப்பட்ட மாதிரி கட்டவிழ்க்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவங்க தான் புது பாட்டு பாடினாங்க. அதுவும் சாதாரணமாக கட்டவிழ்க்கப்பட்டவங்க இல்லை, கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே கட்டவிழ்க்கப்பட்ட ஜனங்கள். இதுதான் தெரிந்து கொள்ளுதலின் அனுபவம். இதுதான் இந்த கழுதையினுடைய வரலாறு நம்மளுக்கு சுட்டி காண்பிக்குது. சரி, அடுத்த மூணாவது பாயிண்ட். இயேசு தெரிந்தெடுக்கும் போது யார் யாரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்க இதில் பார்க்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னா கழுதையையும் குட்டியையும். இப்போ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மட்டும் ரட்சிக்கப்பட மாட்ட. நீ ஆண்டவரை விசுவாசிச்சா நீ மட்டும் காப்பாற்றப்பட மாட்ட. நீ ஆண்டவரை விசுவாசிச்சா பிசாசு பிரச்சனை உன்னைய மட்டும் விட்டு போகாது. நீ ஆண்டவரை விசுவாசிச்சா உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நீ ஆண்டவரை விசுவாசிச்சா உன்னுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும், விடுவிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தி நீனும். நோவாண்டு ஒரு மனுஷன் இருக்கான். இவர் யாரு அப்படின்னா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6:9, நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதான் சஞ்சரிக்கும் அனுபவம். சந்தரிச்சதுனால என்ன அந்த வம்சத்துக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா, நோவாவின் நிமித்தம் அவன் ஒய்ஃபு, அவனோட வீட்டுக்காரம்மா, பசங்க 3 பேர், 3 பேருடைய மனைவி வரைக்கும் கிருபை கிடைச்சிச்சு. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, கழுதைய தெரிஞ்சுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? குட்டியும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, ஆண்டவரை விரும்பி சேவிச்சிங்கன்னா, உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளையோட மனைவி இல்லாட்டி கணவன், அவருடைய பிள்ளைங்க, இது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வரும். ஸோ ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அவங்களோட சேர்ந்த அவங்களுடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, கணவன், அவங்க பெற்றோர் எல்லாத்தையும் சேர்ந்து குடும்பமாக தேர்ந்தெடுப்பார். அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட். இப்போ இந்த அப்போஸ்தலர் போய் கழுதையை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு மேலே வஸ்திரத்தை போட்டு கழுதையை ஏற்றுனாங்க. இதில் ஒரு கேரக்டர் நம்மளுக்கு புரியணும். இதுகிட்ட என்ன இருந்துச்சு? இந்த கழுதைகிட்ட என்ன இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் இருந்துச்சு. கூப்பிடும் போது என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. ஏற்றும் போது என்ன பண்ணிடுச்சு? ஏத்திக்கிடுச்சு. சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறத கழுத. சிம்பிள். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுதல் உள்ள இருதயம் நம்மளுக்கு இருந்ததுன்னா
அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். 8வது வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இதில் ஒரு ரகசியம், ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இந்த கழுதை ஒரு ஓரமாக கிராமத்தில் இருந்த கழுதை. அந்த கழுதையை வளர்த்த பேர் குப்பன்னு வச்சுக்குவோம். இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த வெளில நிற்கிது பாரு குப்பனோட கழுதை, பாரு நம்ம செடியை தான் கடிச்சு வச்சிருச்சு பாரு குப்பனோட கழுதை அப்படின்ட்டு. இந்த கழுதை யாரால் அழைக்கப்பட்டுச்சுன்னா அந்த கழுதை ஓனருடைய பேரை சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? அந்த ஒரு ஓரமாக நிற்கிது பாரு, கலண்டு நிற்கிது, போய் கட்டி போடு, குப்பனோட கழுதை அது பாட்டில் திருட்டு போயிடும் என்னத்தையாவது வெளில வச்சுருந்தோம்னா அப்படின்னு அந்த கழுதையை சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருப்பாங்க, ஜெய் இயேசு கிறிஸ்து ஏறி போன கழுதை யாரோடது? குப்பனோட கழுதை. கிறிஸ்து ஒரு மனுஷனை ஏறின உடனே அவர் எப்படி மாத்திடுறாரு, இவன் நிமித்தம் அந்த குப்பனுக்கு மரியாதை. புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, குப்பனோட கழுதை குப்பனோட கழுதைன்னு குப்பனை வச்சு இந்த கழுதைக்கு பேர் வந்துட்டு இருந்தது, இல்லாட்டி அழைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த குப்பனை இந்த கழுதையை வச்சு குப்பனை அழைக்கப்படுறான். எவ்வளவு பெரிய மாறுதல் பாருங்க. ஒருவேளை நீங்க நிறைய பேர்ல உங்கள்கிட்ட நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க, ஒதுக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. நீங்க ராசி இல்லாதவங்கன்னு உங்க வீட்டில் இருக்கவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கிறிஸ்து ஏறின பிறகு என்ன மாறுனுச்சுன்னா, உன் பேரை வச்சு உன் குடும்பத்தினரை அழைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் யார் நிமித்தம் மாறிடுச்சுன்னா, குப்பன் நிமித்தம் கழுதைக்கு ஆசீர்வாதம் இப்ப இல்ல, கழுதை நிமித்தம் அடுத்தது வாடகை கேட்டிருப்பான்ல, ஏய் எனக்கு இந்த கழுதை தான் வேணும், ஏன் இயேசு கிறிஸ்து ஏறி போன கழுதை, இவன் அதுக்கு சும்மா கூட ஒருத்தன் கூப்பிட்டுருக்க மாட்டான். இப்ப என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லியிருப்பான், ஏய் என் கழுதை சும்மாலாம் வாடகைக்கு வராது, 1000 ரூபா கொடுத்தவன் என் வாடகை கழுதை அனுப்புவேன். சரி சாமி கொடு, ஏன் இயேசு கிறிஸ்து ஏறி போன கழுதைப்பா. ஊர்ல இருக்காங்க என்ன பண்ணா, சால்வை எடுத்து விரிச்சிட்டாங்க. ட்ரெஸ்ஸு மேலாட அங்கி போட்டிருப்பான் இல்லையா, அதில் எடுத்து விரிச்சிட்டான். கழுதை எப்படி போயிருக்கும், பாடுறா விரிக்கிறாங்க. இலையெல்லாம் வெட்டி விரிச்சாங்க. வெயிலில் நடந்துச்சுன்னா என்ன பண்ணிடும், காலு சுற்றக்கூடாது கழுதைக்கு. எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, கிறிஸ்துவை சுமக்க அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்ச பிறகு கழுதைக்கே இவ்வளவு ஆசீர்வாதம் வரக்கூடுமானால், ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் எவ்வளோ வர முடியும்? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் ஜெபம் பண்ணாராம், கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆள் கிறிஸ்து தான் வழின்னு கண்டுகொண்டு இயேசுவை பற்றி அறிக்கையிட்டா எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க சாமி அப்படின்னு சொன்னாராம். அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன சொல்ற என்கிட்ட? அவர் ஆண்டவர் சொன்னாராம், என்ன சொல்ற நீ? இவன் மகிமை நிமித்தம் எனக்கு மகிமை வரணுமா? ஏன் நிமித்தம் தான் கழுதைக்கு மகிமை வரணும், கழுதை நிமித்தம் எனக்கு மகிமை வரணும்னு அவசியமே கிடையாதுன்னாராம். செம்மட்டியை வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எவனோ ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான், அவன் நாமத்தின் நிமித்தம் அவன் மேன்மை நிமித்தம் ஆண்டவருக்கு மகிமை வரணுமா? அவசியமே கிடையாது. அவருக்கு அது தேவையும் கிடையாது. நம்ம குறுகிய மண்டையில் வச்சு நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒருவேளை இவர் ரட்சிக்கப்பட்டாருன்னா எவ்வளவு பேர் வேணாம், ஓரமா உட்காரு, எனக்கு கழுதை போதும். என்னை சுமக்கிற கழுதை நிமித்தம் கழுதைக்கு தான் மகிமை வரணும், அது மூலமா ரட்சிக்கப்படணும். சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷனை உயர்த்தி அவன் மூலமா ஆண்டவருக்கு மகிமை வரணும். இன்னொருத்தன் மகிமையின் மூலமா ஆண்டவருக்கு மகிமை வரணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளவு கம்மியா அவரு இல்ல. நம்மள மாதிரி ஒதுக்கப்பட்டவங்க புறக்கணிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் உயர்த்தி நம்ம வாழ்க்கை கழுதை பேசி சாட்சி கொடுத்துச்சு, ஒரு கழுதை பேசாம இன்னொரு கழுதை சாட்சி கொடுத்தது. இந்த சாட்சியின் மூலமா மகிமை வந்துடுறதை தான் அவர் விரும்புறாரே ஒழிய, ஏதோ ஒரு உயர்ந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவன் மூலமா மகிமை வரணுங்கிற ஆண்டவருக்கு அவசியமே இல்லை. அப்படி உயர்த்தப்பட்ட கழுதை தான் இந்த கழுதை. கழுதை நிமித்தம் இவனுக்கு மகிழ்ச்சி,
அந்த ஊருக்கு பேர், அந்த நாட்டுக்கு பேர், அந்த வம்சத்துக்கு பேர், அந்த குடும்பத்துக்கு பேர், அந்த குடும்பத்துக்கு மேன்மை. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா கழுதை தன்னை விட்டு கொடுக்கும்போது, அதாவது கீழ்ப்படுதலின் அனுபவம் இதுதான். அடுத்தது குருத்தோலை. குருத்தோலை என்பது மன மகிழ்ச்சியின் அடையாளம். குருத்தோலை எப்போ கட்டுவான்? எப்போ கட்டுவான்? கல்யாணம், சடங்கு, ஒரு கிரகப்பிரவேசம், வீடு புதுசாக கட்டிட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா குருத்தோலையில் செஞ்சு அலங்காரமாக நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அப்போ குருத்தோலை என்பது மன மகிழ்ச்சியின் அடையாளம், மனமகிழ்ச்சியின் சின்னம். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ட்ராகும் போது, அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போது, அவர் சொன்ன பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் போது அவருடைய உள்ளத்தில் என்ன வருதுன்னா ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி. ஒருவேளை மனமகிழ்ச்சி இல்லையா, மனசில் சந்தோஷம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சித்தத்தை செய்யுங்க, உலகம் தரக்கூடாத சந்தோஷம் நம்மளுக்கு வரும். கடைசியாக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த குருத்தோலை பவனியோட இன்னொரு ஒரு பார்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மனுஷங்களுடைய மனநிலையை அது காமிக்குது. என்ன காமிக்குது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜனங்கள் ஆக ஓகோன்னு என்ன பண்றாங்க? ஊரே கொண்டாடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு இதே ஜனங்கள் அப்படியே தலைகீழ மாறிடுறாங்க. பிலாத்துக்கு முன்னாடி போய் சொல்றாங்க. இதில் ஆண்டவர் ஒன்று சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, ஒருவேளை நினைக்கலாம் நீங்க, இன்னைக்கு எனக்கு தோல் கொடுத்துட்டு இருக்க ஆளு நாளைக்கு எனக்கு உதவி செய்வான்ட்டு. மாட்டான். இன்னைக்கு ஆக ஓகோன்னு கொண்டாடுற குடும்பம் நாளைக்கு உங்களை வச்சு பாதுகாக்கும் நீங்க நினைப்பீங்க. நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ஓகோங்கிற உங்க கம்பெனி நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யும், பாஸ் உதவி செய்வாருன்னு நீ நினைப்ப. மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். அப்ப இதுல இருந்து ஒரு தப்பா மனுஷங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் மனுஷனை நம்பக்கூடாதா, அதை அப்படியே சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனுஷங்களை நம்பாம இருக்க நம்மளால முடியாது. உங்க கடையிலேயோ ஒருத்தர் வேலை செய்யறாரு, நீங்க என்ன பண்ணணும்? நம்பித்தான் ஆகணும். உங்க பற்று யார் மேல இருக்கு? யாரை சார்ந்து இருக்கீங்க? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப என்ன சொல்ல வருது? மனுஷனை பற்றி இருக்காத, அவன் இன்னைக்கு சிரிப்பான் நாளைக்கு உதைப்பான், அவனை நம்பாதன்னு ஆண்டவர் சொல்லல. நம்பு. பற்றுதெல்லாம் அவன் மேல என்ன ஆயிராத, இவன் நம்மளை பார்த்துக்குவாங்க, இவர் எங்களை உயர்த்திடுவாருங்க, இவர் மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருங்க, மாறிடும். ஒரு மனுஷனை நம்பி நீ இருந்தீன்னா என்ன பண்ண? நீ கெட்ட. மனுஷனை டிபெண்ட் பண்ணி, அதாவது மனுஷன் மேல சார்ந்து இருந்தா நம்பாதன்னு இந்த வசனம் என்ன பண்ணல சொல்ல. நம்பித்தான் ஆகணும், நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது. ஆனா சார்பு யார் மேலதான் இருக்கணும்? கொண்டாடின ஜனம் தூக்கி போட்டு மிதிக்கும். பார்க்குறோம்ல டிவியில், கிறிஸ்தவ ஜனம் மாதிரி மோசமான ஜனத்தை நான் பார்த்ததே. வெறும் வியூஸ் வரணுங்கிறதுக்காண்டி இந்த நரம்பு இல்லாத நாக்க வச்சு என்ன வேணாலும் பேசுவாங்க. காசும் புகழும் ஒருத்தன் இருந்தா என்ன வேணாலும் இவங்க பேசுவாங்க. இது சரி தப்புங்கிற வாதத்துக்குள்ள நான் போல, அது என் வேலை கிடையாது. ஆனா வாயை விட்டு நீ மாட்டிக்காத. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுதா, சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 17:5. ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன், அது தமிழ்ல சரியா இல்ல. ஒருத்தன் ஆபத்துல விழுந்தவனை பார்த்து சந்தோஷப்படுறவன் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். என்ன நீ கேர்ஃபுல்லா இருக்கா, நீனும் நானும் மாட்டிக்க கூடாது. அதுல ஒதுங்கிரு. எனக்கு இது வேலை கிடையாது. அது அவன் பிரச்சனை, அவர் பிரச்சனை, என் வேலை. மாட்டிக்காத வாயை விட்டு. இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட வேற ஏதாவது பேசணும்னாலும் பேசுவார்.